ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கடந்து போன 5 மாதங்கள் நம்மை கண்ணை இமை காக்கிறது போல காத்து வந்த தேவன் இந்த புதிய மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜூன் மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களாக தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்கான எல்லா பாதுகாப்பையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் கட்டளையிட்ட தேவன் இந்த புதிய மாதத்திலேயும் நமக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருப்பார். இன்றைக்கு இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இதில் கவனமாய் கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கற்பம் விழுகிறதும் மரணம் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசின் வருஷத்தை நான் பூரணப்படுத்துவேன். அப்படின்னா கெட்டியான பலமான ஆயுசு நாட்களை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, துயரமான சூழ்நிலைகள் வருகிறதான வேளையிலே நமக்கு ஒரு மரண பயத்தை பிசாசானவன் கொடுப்பான். நான் மரித்து விடுவேனோ என்கிறதான ஒரு பயம் நம்முடைய இருதயத்தின் அடியாழத்தில் காணப்படும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, நான் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயுசு நாட்கள் விருத்தியாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய ஆயுசுக்கேற்ற, உங்கள் வயதுக்கேற்ற, அதாவது உங்களுடைய வயதுக்கேற்ற பலனையும் தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஒரு அற்புதமான வார்த்தை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அரை உரையாக ஏதோ குறைந்த வயதிலேயே நாம் இந்த உலக ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. பூரண வயதுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே மெத்துசுலா 969 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அப்படியே தொடர்ந்து வரும்பொழுது ஆயுசு நாட்கள் குறைந்து 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 மோசே சொல்லுகிறது போல மனுஷனுடைய ஆயுசின் வருஷங்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80 என்று சொல்லி ஒரு நிலைமைக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், மோசையை 120 வயது வரை நன்றாக பலத்தோடும் சுகத்தோடும் வைத்திருந்தார். இன்றைக்கும் கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆயுசு நாட்களை விருத்தியாக்கி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை தேவன் கட்டிடுவார். ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சுகவீனமாக இருக்கலாம், டாக்டர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று உங்களுக்கு ரிப்போர்ட்டுகளை அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். பூரணப்படுத்துகிற தேவன் அரைகுறை வயதிலே நம்மை அழைத்துக் கொள்கிற தேவன் அல்ல, பூரணமான வயதுள்ளவரை நம்மை இந்த பூலோகத்தில் வைத்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படியானால் ஆயுசு நாட்கள் விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு அற்புதமான வசனம் அங்கே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நாம் ஆயுசு நாட்களை அதிகரிக்க, பலப்படுத்த, அநேக நாட்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வார்த்தையை ஏற்றுக்கொள். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் அவருடைய வாழ்வு குறைந்த ஆயுசுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால், அரை உரையான வாழ்க்கையோடு தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்,
அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நீண்ட நாட்கள் வாழணுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா, சங்கீதம் 128 வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற விவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், மனைவி வீட்டோரங்களில் கனிதம் திராட்சை கொடி போல் இருப்பாள் என்று சொல்லி இறுதியாக அந்த வசனம் எப்படி முடிகிறது என்றால், நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும், அதிக நாட்கள் வாழ வேண்டும். சரி, அப்படி நாம் அதிக நாட்கள் வாழ்ந்து என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆயுசு நாட்களை பெருக்கி கொடுக்கிறார், கூட்டி கொடுக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்ல வேண்டும், ஆண்டவருக்காக நாம் சாட்சியாக வாழ வேண்டும். வாழ்கிற நாட்களிலே இயேசுவை கர்த்தர் என்று நாம் பல இடங்களிலே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை பெருக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். சில பேர் ஸ்லோகமாக சொல்லுவாங்க, 10 பசலை, 20 இடும்பு, 30 முறுக்கு, 40 நர, 50 ஆட்டம், 60 ஏக்கம், 70 ஓட்டம், இப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்தந்த வயதுக்கேற்ற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாழ்கிறீர்களா? தேவன் சொல்கிற வசனத்தின்படி வாழ்கிறீர்களா? ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமா? உயர்வு வேண்டுமா? அது மாத்திரமல்ல, ஆயுசு நாட்கள் பூர்ணப்படுத்தப்பட வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறபடி வாழ வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் அங்கே வசனம் சொல்லுகிறது, 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஹல்லேலூயா. உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அவரால் தான் முடியும். உங்களுக்கு ஒரு நாள் கிடைத்திருக்கிறது, தேவன் கொடுத்த பெரிய கிருபை. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கிருபை. எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் மரித்து போனார்கள். ஆனால் தேவன் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனே கொடுத்திருக்கிறார். ஆண்டு சொல்றாரு, என்னாலே உன் நாட்கள் பெருகும். ஹல்லேலூயா. தேவனால தான் நம்முடைய நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய நாட்களை விருத்தியாக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும், தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலத்திலே நாம் தேவன் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது கர்த்தர் வசனம் சொல்லுகிற வண்ணமாக ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஹல்லேலூயா. ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். என்னடா என் வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லி அல்ல, ஆயுசு நாட்களை விருத்தியாக்கி பலத்தினால் இடைக்கட்டி நம்மை ஆண்டவர் வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதே போல் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கூட பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது என்ன செய்கிறாரா? ஆண்டவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணவும் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவும் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவார், நாட்களை பெருக பண்ணுவார். வாழ்க்கையிலே பரிபூரண வயது வரை நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அரை வயதில் குறை வயதில் இன்றைக்கு பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அநேகர் இந்த விபத்துக்களில் மரித்து போகிறதான காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சில நேரங்களிலே தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, ஒழுங்கு சட்ட, அதாவது அந்த போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கிறது கிடையாது. இது போன்ற நிமித்தமாக அவர்கள் அற்ப வயசிலேயே தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். உங்கள் ஆயுசு நாட்கள் விருத்தியாக வேண்டுமா, பெருக வேண்டுமா? நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி
அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 21ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 4ஆம் வசனத்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்னென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கேட்கணும். ஆண்டவரே ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை எங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவதாகவும் எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவதாகவும் சொல்லியிருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவேளை மரண பயத்தோடும் நான் மரித்து விடுவேன் என்கிற எண்ணத்தோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருவீராக. டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை அவள் நம்பாதபடி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆயுசு நாட்களை என் தேவனை பெருக பண்ணுவார் என்று சொன்ன வசனத்தை அறிக்கை செய்து வாழ்க்கையில முன்னேற உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதுக்கும் தேவையான எல்லா பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாக நினைத்தள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.